அனைவருக்கும் வணக்கம். மே 16 சனிக்கிழமை அன்று இந்த வைகாசி மாதத்தோட அமாவாசை. இந்த அமாவாசை தினம் அப்படின்னாலே நம்ம பித்ருக்களுக்கு தானம் கொடுப்பதும், ஏழை எளியவர்களுக்கு தானம் கொடுப்பதும், காக்காய்க்கு சாதம் வைப்பதும், அதே போல் அன்னைக்கு பார்த்திங்கன்னாக்கா பசுமாட்டுக்கு நம்ம அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது நல்ல ஒரு பலன்களை தரும். அதே போல் நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரவும், நம்ம தரித்திரம்லாம் நீங்கி நல்ல அதிர்ஷ்ட நிலைக்கு நம்ம போகிறதுக்கும், நம்மளை தேடி நல்லா தன தானியங்கள் சேர்ந்து வர்றதுக்கும், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு நம்ம போய் உட்கார்றதுக்கும், நமக்கு எதிரிகள் தொல்லை அழியறதுக்கும், கண் திருஷ்டிகள் போகிறதுக்கும், நல்ல ஒரு சுறுசுறுப்பு குடும்பத்தில் எல்லாருக்குமே நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கிறதுக்கும், நம்ம இந்த சிறிய எளிய இந்த வீட்டில் உள்ள பொருள்களை வச்சு இதை செய்யறதுனால, நம்ம இந்த குளியல் இன்னைக்கு, அதாவது இந்த அமாவாசை அன்னைக்கு இதை செய்யறதுனால நம்மளை பிடித்த பீடைகள் எல்லாம் ஒழிஞ்சு போய் 16 செல்வங்களும் நம்மளை தேடி வரும். பணம் நம்மளை வீடு தேடி வருங்க. அதுவும் கட்டுக்கட்டாக நமக்கு பணம் தேடி வரும். செல்வ நிலை அதிகரிக்கும். வீட்டில் உள்ள அதாவது கண் திருஷ்டி இது போல் தீய சக்திகள் அகலும். நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உண்டாகும். எதிர்மறை ஆற்றலாக நம்மளை விட்டு போகும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு குளியல் தாங்க இன்றைக்கி இந்த அமாவாசை நாளில் நம்ம குளிக்க போகிற முக்கியமான அந்த குளிக்கிற நீரில் நம்ம கலக்க போகிற அந்த பொருள்கள். அந்த முக்கியமான பொருள்கள் என்ன, அதை செய்யறதுனால என்ன பலன்கள், இந்த அமாவாசை நாளில் அதை நம்ம ஏன் செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒவ்வொரு ஆன்மீக தகவல்களையும் நீங்கள் ஷேர் பண்ணும் பொழுது அந்த புண்ணியங்கள் உங்களுக்கு சேரும். கடவுளோட அனுக்கிரகம் கிடைக்கும். குலதெய்வத்தோட அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ அந்த பொருள்கள் என்ன, நம்ம அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு குளிக்கும் பொழுது நம்ம அந்த குளிக்கிற நீரில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த முக்கியமான மங்களகரமான பொருள்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வர்ற அமாவாசை அப்படிங்கிறது மிகச்சிறந்த அமாவாசை அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த வைகாசி அப்படிங்கிறது முருகனுக்கு மிக உகந்த ஒரு மாதம். வைகாசி அப்படிங்கிறது இன்னொன்று பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு முகூர்த்தங்கள் வருகிற ஒரு முக்கியமான மாதமாகவும் இது கருதப்படுது. ஏன்னா நிறைய திருமணங்கள், வீடு கிரகப்பிரவேசங்கள், இதுமாரி நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய முக்கியமான மாதம் தான் இந்த வைகாசி மாதம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள், அது எந்த காரியமாக இருந்தாலும் நல்ல காரியம் தடைப்பட்ட காரியங்கள் இந்த வைகாசி மாதத்தில் நம்ம ஸ்டெப் எடுத்து செஞ்சோம்னாக்கா அந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிகள், அது ஒரு நிச்சயதார்த்தமாக இருக்கட்டும், ஒரு பேச்சுவார்த்தை நல்ல விஷயத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறதா இருக்கட்டும், ஒரு வீடு மனை போடுறதா இருக்கட்டும், திருமண நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அது இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக அந்த நல்ல நேரம் கண்டிப்பாக அவங்களுக்கு அமையும். முக்கியமான நாளான இந்த அமாவாசை அன்னைக்கு காலையில் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு வேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2-3 கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சளவு மஞ்சள் பொடி. இதை 3ஐயும் சேர்க்கறதுனால இது 3மே நல்ல ஒரு கிருமி நாசி அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது இந்த வெயில் நேரத்தில் நம்ம இதை குளிக்கிறதுனால இந்த நோய்கள் எதுவும் நம்ம அண்டாது. அதே போல் நம்மளை பிடித்த தரித்திரம் நீங்கி, உடம்புல உள்ள சோர்வுகள்லாம் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். அது இந்த அமாவாசை நாளில் நம்ம குளிக்கிறதுனால நம்மளுக்கு தரித்திரம் நீங்கி 16 செல்வங்களும் நம்மளை தேடி வரும். அதாவது பணம் நிறைய நம்மளை வீடு தேடி வரும். கட்டுக்கட்டாய் பணம் சேரும். எப்படியாவது ஒரு விதத்தில் நமக்கு கட்டுக்கட்டாக பணம் சேரும். அதனால் மறக்காமல் இந்த அமாவாசை அன்னைக்கு, அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் வருகிற முருகனுக்கு உகந்த இந்த மாதத்தில் வருகிற இந்த அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பாக இந்த 3 பொருள்களை சேர்த்து நீங்கள் குளிச்சுட்டு வாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் குளிக்கலாமான்னா கண்டிப்பாக எல்லாருமே இந்த வேப்பிலை, மஞ்சள், கல் உப்பு சேர்த்து எல்லாருமே குளிக்கலாங்க. அதே போல் நீங்கள் வீடு மோப்பு போட்டு தொடச்சாலும் சரி, வீடு நீங்கள் கழுவி விட்டாலும் சரி, கொஞ்சமாக அதில் கல் உப்பும் ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூளும் போட்டு அந்த வீட்டை நீங்கள் துடைக்கும் பொழுது, இல்லை மாப்பு போடும் பொழுது உங்களுக்கு கிருமிகள் அழிவதோடு உங்களோட தீய சக்திகள்லாம் அழிஞ்சு கண்ணீரெல்லாம் அது கூடயே போய் நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் உங்கள் வீடு தேடி வரும். கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளில் இதை செய்யுங்க, நல்லதே நடக்கும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.